எல்லைப்பிட்டி ரத்தினபுரி பிரதான வீதியில் பலவீன பிரதேசத்தில் உராய்வு எண்ணெய் ஏற்றிச் சென்ற கொள்கலன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ரக்குவான கங்கையில் உராய்வு எண்ணெய் கசிந்துள்ளது. இதனால் அந்த ஆற்றை பயன்படுத்தும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். இன்று காலை 6 மணியளவில் இந்த கொள்கலன் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது அருகில் இருந்த வீடொன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. திடீரென இந்த கொள்கலன் வீதிக்கு குறுக்காக பயணித்தது. 10 அல்லது 15 அடிகள் முன்னோக்கி நகர்ந்தது. அதன் பின்னர் நான் அங்கு ஓடிச் சென்றேன். அதன் போது உதவியாளர் கீழே விழுந்திருந்தார். காயமடைந்த அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக உராய்வு எண்ணெய் ரக்வானை ஆற்றிலும் கசிந்தது. இதேவேளை மறு அறிவித்தல் வரை ஆற்றின் நீரை பயன்படுத்த வேண்டாம் என அந்த பகுதி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு 7:45 அளவில் சம்பவம் தொடர்பில் அறிக்கை கிடைத்தது. இந்த ஆற்றினூடாக நாம் 1200 வீடுகளுக்கு நீரை விநியோகிக்கின்றோம். எனவே உடனடியாக அதனை நிறுத்தியுள்ளோம். இதன் காரணமாக அந்த 1200 வீடுகளிலும் வசிக்கும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். භෝග නිවාස 2200කට ආසන්න ප්‍රමාණයක් දැඩි දුෂ්කරතාවයට පත් වෙලා තියෙනවා ජලය නැතුව